மேலும் வந்து தீராத நோய் நொடியால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு வந்து நெல்லிக்காயை வந்து நெய்வேத்தியமாக படைத்து ஆலயத்துக்கு வந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு வந்து அதை வந்து பிரசாதமாக விநியோகம் செய்யும் பொழுது தீராத நோய்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். மேலும் வந்து நம்ம வந்து நோய்க்கு வந்து எத்தனையோ மருந்து எடுத்துகிட்டு இருப்போம். இந்த நோய்க்கு வந்து ஒரு தீர்வே இல்லையா அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய அபிமுகேஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய நோய்க்கு வந்து ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய அமைப்பில் வந்து இந்த ஆலயம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இதில் நவகிரக மேடையில் பார்த்தோம் அப்படின்னா 9 கிரகங்களில் வந்து 8 கிரகங்கள் வந்து ஒரே உயரத்திலையும் சனீஸ்வர பகவான் மட்டும் சற்று உயரம் அதிகமாக வந்து காணப்படுறது தனி சிறப்பு. இந்த மாதிரி அமைப்பு இந்த தளத்தில் மட்டும்தான் நம்மளால் வந்து பார்க்க முடியும். இந்த மாதிரி வந்து உயரம் அதிகமாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் மங்கள சனி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. இந்த நவகிரக மேடையில் நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான தோஷங்களும் நீங்கும். சனி தோஷம் வந்து நம்மை விட்டு நீங்கிறதா சொல்லப்படுது. துலாம் ராசியில் பிறந்த அன்பர்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய துலாம் ராசி பரிகார தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த யோகா தட்சிணா